என்ன பிடிக்கும்? அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது. யாரை பிடிக்கும்னால் ஒரு நல்லா நடிக்கிறவன், ஒரு நல்லது சொல்கிறவன் பிடிக்கலாம். ஆனால் இவனே அங்கே கூத்து தான் பண்ணுறான். இந்த சிகரெட் இப்படி அடிக்குது. ரஜினிகாந்த் ஆல் ஆஃப் தம் தே டீச் ஒன்லி ராங் திங்ஸ் டு தி யங்கர் ஜென்ரேஷன். அப்போ அவனே அவன் பொண்டாட்டியை விட்டு போட்டு குழந்தை குட்டியை விட்டு போட்டு அவன் என்ன ஒரு நல்லவன், என்ன அதில் பிடிக்கிறதுக்கு இருக்குது? அவன் மூஞ்சி முகக்கட்டான பெரிய பேரழகனா? அதுவும் கிடையாது, ரெண்டும் கிடையாது. அப்போ நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்களோ அந்த பாவத்தை அனுபவிப்பீர்கள். அப்போ லாட் ஆஃப் பீப்புள்ஸே எனக்கு விஜய் பிடிக்கும். என்ன பிடிக்கும் அவனில்? அவன் மூஞ்சி முகக்கட்டையா இல்லாட்டி வேறு என்ன இருந்தான்? அவன் என்ன உங்களுக்கு என்ன பண்ணிட்டானா? சேவை பண்ணிட்டானா? இல்லாட்டி ஒரு 10,000 குழந்தைங்கள படிக்க வச்சுட்டானா? எதுவுமே கிடையாது. நீங்கள் ஓட் போட்ட மக்கள் அவனை எப்பவும் சந்திக்க முடியாது. இதுதான் உண்மையான நிலை. நம்ம விலைவாசி ஏறப்போகுது, டாக்ஸ் ஏறப்போகுது, இவி பில் ஏறப்போகுது, ரோட் டாக்ஸ் ஏறப்போகுது, டோல்கேட் டாக்ஸ் ஏறப்போகுது. இது யாரால்? நீங்கள் வாங்கின அந்த பிச்சை காசால் தான். தேவையா? வேண்டான்னு ஒரு பெண்மணி சொல்லிச்சா, ஒரு பெண்மணி வேண்டான்னு. நான் அதை வாங்கலை, எனக்கு வேண்டாம். நான் தான் முதல் கேஸ் இதே சப்சிடியே வேணான்னு சொல்லி அந்த ஏஜென்சியில் இவங்கெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லியாச்சு. எனக்கு தேவையில்லை. நான் கஷ்டப்பட்டு வேலை செய்வேன், அதுக்கு வேண்டிய செலவு பண்ணுவேன். வீண் செலவு, ஆடம்பரம் எல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் ஒரு சிறு மூஞ்சி தான். எனக்கு கோவம் நான் என்ன செய்கிறேன், என்ன பேசுகிறேன் எனக்கே தெரியாது. அந்த காலியனில் ஏறிடும், அவள் பேச ஆரம்பிப்பான். ப்ளஸ் இந்த விஜயை நம்பி ஓட் போட்ட நிறைய முட்டாள்கள், தற்குறிகள், நீங்கள் எல்லாரும் கஷ்டப்பட போகிறீங்க. நான் அதை பார்ப்பேன். என்னை பொறுத்தவரையிலும் யார் ஒருவன் நாட்டுக்காக துரோகம் பண்ணி துரோகிகளை தேர்ந்தெடுக்கிறானுங்களோ, அந்த பாவத்தில் பங்கெடுக்கிறாங்களோ, அவங்களெல்லாம் கஷ்டப்படணும், அனுபவிக்கணும். இது ஒரு இக்கட்டான காலகட்டம். மக்கள் பொறுப்பாக இருங்கள். நல்லவர்களுக்கு நான் மட்டும் அந்த அட்வைஸ் கொடுக்குறேன். யங்ஸ்டர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் சில்ட்ரன், இந்த சினிமாக்காரங்களுக்கு பின்னாலேயோ அரசியல்வாதிகளை நம்பி உங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொள்ளாதீர்கள். செங்கோட்டையன், இது உங்களுக்கும் தான். நீங்கள் இன்றைக்கி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வச்சுட்டு கும்பம் வச்சு ஆடாதீங்க. உங்களுக்கு தெரியும் நான் எதனா சொன்னால் நடக்கும். 2004 உங்களை சந்திக்கும் போது என்ன சொன்னேன்? பார்லிமெண்ட் எலெக்ஷன் நீங்கள் உங்கள் கட்சி ஒரு சீட்டு கூட ஜெயிக்காதுன்னு சொன்னேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதோ இல்லையோ? அந்த மயிலாப்பூர் உங்கள் வீட்டில். அதுக்கப்புறம் நான் சொன்னதெல்லாமே நடந்திருக்கு. ஜெயலலிதா அவர்கள் 2014 இறப்பார்கள் சொன்னேன். 2014 ஜெயிலுக்கு போவாங்க சொன்னேன். 2001-2 ஜெயிலுக்கு மறுபடியும் போனாங்க. இதெல்லாம் ப்ரெடிக்டட். ஏனென்றால் கடவுள் தான் எனக்கு சொல்லியிருக்காரு. இது ஒன்று நான் ஒன்றும் பெரிய மேதாவி கிடையாது. நான் ஒரு என்ன சாமி இதெல்லாம் கிடையாது, சாமியாரும் கிடையாது. ஓகே, பட் ஏன் வாயில் விழுந்தீங்கன்னா நீங்களாம் உருப்படவே மாட்டீங்க. கடவுள் கரெக்டாக வச்சார் இந்த எலெக்ஷன். எவனுக்கும் மெஜாரிட்டி இல்லை. வணக்கம். கீதா சீரியன் சுதந்திரா பார்ட்டி நேயர்களுக்கு மறுபடியும் என்னடா இந்த அம்மா இதே தான் பேசிகிட்ருக்காங்கன்னு நினைக்காதீங்க. நாடு, பொருளாதாரம் இதெல்லாம் ரொம்ப ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிறது. நான் இதை தான் சொல்லிக்கொண்டிருந்தேன் இந்த 6 வருடங்களாக. மக்கள் உங்கள் பணத்தை சேமித்து வையுங்கள், வீண் செலவு பண்ணாதீர்கள். நிறைய பேருக்கு ஆடம்பர வாழ்க்கை, கடன் வாங்கி ஜல்சா பண்ணணும், கடன் வாங்கி ஒரு பென்ஸ் கார் சுற்றணும், ஒரு ஐஹென் BMW வாங்கணும். இந்த அரசியல் கட்சியில் இருக்கும் ஒரு சிலர், தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டாலினோட மருமகன். நீ எப்படி இருந்தடா? நீ ஒரு ஆர்டினரி ஃபேமிலியிலேருந்து இந்த நாட்டு பணத்தை கொள்ளையடித்து இந்த ஜிஸ்பேன்னு சொல்கிற ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனியில் மக்கள் எவ்வளோ பேர்த்தை ஏமாற்றினா, எவ்வளோ பேர்த்துக்கு பணம் கொடுக்காமல் உனக்கு ஒரு பெரிய
கோடியில் ஒரு கடிகாரமோ மணி வாட்ச், கை கடிகாரம், இதெல்லாம் தேவையா? எப்பவும் பின்னால் பார்க்கணும் நம்ம எப்படி வாழ்ந்தோம், எப்படி வாழணும் என்று. ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் தோற்றது ஒரு லெசன் உங்களுக்கு. நீங்கள் உங்கள் மக்களுக்கு எவ்வளோ செய்திருக்கிறீர்கள் என்று சொல்கிறார்கள். அது செய்திருந்தால் நான் உங்களை சப்போர்ட் பண்ணுகிறேன். உங்கள் கொளத்தூர் தொகுதியில் நீங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நாள் யோசிங்க, இது ஒரு லெசன் உங்களுக்கு. என்னென்றால், நீங்கள் மக்களுக்கு வாரி கொடுத்தால் மட்டும் மக்கள் நன்றியோடு இருப்பார்கள் என்று நினைக்காதீர்கள். மக்கள் எப்பவும் முதுகில் குத்துவார்கள். ஏனென்றால் அவர்கள் பார்க்கிறார்கள் நீங்கள் எவ்வளோ கொள்ளையடிக்கிறீர்கள் என்று. உங்கள் மருமகன் ஒரு பக்கம் கொள்ளையடிக்கிறான், உங்களோட மருமகள், உங்கள் மகன் ஒரு பக்கம் கொள்ளையடிக்கிறாங்க, உங்கள் கூட இருக்கும் நிறைய பேர்கள் கொள்ளையடிக்கிறார்கள், உங்கள் மந்திரிகள். நீங்கள் இந்த எலெக்ஷன் டைமில் 1000, 2000, 2500, 8000 கொடுத்தெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்போ அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? எங்கிருந்து இந்த காசு? த சேம் திங். அதே அதிமுகவில் இருக்கும் இபிஎஸ், எங்கேருந்து உனக்கு இவ்வளோ கோடிகள், இந்த சொத்துகள், இந்த பணம் எல்லாம் எங்கேருந்து வந்தது? அதுக்கப்புறம் இந்த இபிஎஸ் இந்த லீமா ரோஸ் என்ற ஒரு சூத்திரதாரியை அந்த கட்சியில் சேர்த்துக்கொண்டு, ஏண்டா இபிஎஸ் 90ல் கேளு அந்த செங்கோட்டையன் கிட்ட, நான் எவ்வளோ காசு உங்கள் கட்சிக்காக செலவு பண்ணியிருக்கேன். பரதேசிகளா, உங்கள் தலைவி எனக்கு ஒரு பைசா திருப்பி கொடுக்கல. எனக்கு அதை பற்றி ஒரு கவலையும் இல்லை. என் கடவுள் என்னை நல்லா வைத்து கொண்டிருக்கிறார்கள். உங்களாட்ட எனக்கு எந்த நோயின் நொடியும் எதுவும் இல்லை. புரியுதுங்களா? என் சந்திக்கிறதுக்கும் உனக்கு கஷ்டமாக இருக்குது, ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கு. அதை நான் எனக்காக கேட்கவில்லை மடையா. நான் கேட்டது உங்கள் தலைவி. என்னை பொறுத்தவரையிலும் அவங்க ஜே தான் எனக்கு. நான் இந்த தலைவி, இந்த ட்ராமாலாம் போட மாட்டேன். பட் இன்றைக்கு அவங்க இறந்தப்புறம் ஐ ஃபீல் சாரி ஃபார். பாவமாக இருக்குது. அந்த ஆத்மா பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப பாவமாக இருக்குது. அப்போ பரதேசி பிச்சைக்காரங்களா, நான் அப்பாயின்மெண்ட் கேட்டால் கொடுக்கல, அந்த லாட்ரி திருட்டு பொம்பளையோட 100 கோடியை வாங்கிட்டு மற்றவனுக்கு எவ்வளோ கோடி வாங்கினானுங்களோ தெரியாது, அவளுக்கு ஒரு சீட்டை கொடுப்பேன். என்னை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. செங்கோட்டையன், இது உங்களுக்கும் தான். நீங்கள் இன்றைக்கி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நினச்சிட்டு கொம்ப முளைச்சி ஆடாதீங்க. உங்களுக்கு தெரியும் நான் எதனா சொன்னால் நடக்கும். 2004 உங்களை சந்திக்கும் போது நான் என்ன சொன்னேன்? பார்லிமெண்ட் எலெக்ஷன் நீங்கள் உங்கள் கட்சி ஒரு சீட்டு கூட ஜெயிக்காதுன்னு சொன்னேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதோ இல்லையோ, அந்த மயிலாப்பூர் உங்கள் வீட்டில். அதுக்கப்புறம் நான் சொன்னதெல்லாமே நடந்திருக்கு. ஜெயலலிதா அவர்கள் 2014 இறப்பார்கள் சொன்னேன். 2014 ஜெயிலுக்கு போவாங்க சொன்னேன். 2001, 2002 ஜெயிலுக்கு மறுபடியும் போனாங்க. இதெல்லாம் ப்ரெடிக்டட். ஏனென்றால் கடவுள் தான் எனக்கு சொல்லியிருக்கார். இது ஒன்று நான் ஒன்றும் பெரிய மேதாவி கிடையாது. நான் ஒரு சாமி இதெல்லாம் கிடையாது, சாமியாரும் கிடையாது. ஓகே. பட் ஏன் வாயில் விழுந்தீங்கன்னா நீங்களாம் உருப்படவே மாட்டீங்க. கடவுள் கரெக்டாக வச்சார் இந்த எலெக்ஷன். எவனுக்கும் மெஜாரிட்டி இல்லை. அவன் அந்த பரிசி அந்த சாத்தான் இந்த விஜய் நினச்சிக்கிட்டா என்னமோ பெரிய ஒரு பேரழகன், மக்கள் எல்லாம் அவன் பின்னால் ஓடுவாங்க சொல்லி கடவுள் வச்சார். பார்ப்பா, உனக்கும் எல்லாத்துக்குமே வச்சார், கரெக்டாக வச்சார். ஓகே. ஆனால் நீ ஜெயிச்சது 35% உனக்கு விழுல. உனக்கும் தெரியும், அமித்ஷாவுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும் என்ன நடந்தது, என்ன பண்ணீர்கள் என்று. அவங்கள ரொம்ப ஆடிடாது. ரொம்ப ஆடினா உன்கிட்ட இருக்கவங்களே உன்னோட கார்பெட்டை இழுத்து விட்டுருவானுங்க. பாருங்கள், 25 எம்எல்ஏஸ் ஒரு காலத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா பார்த்து நடந்த பரதேசிங்க இன்னைக்கு அந்த கட்சியை சின்ன பின்னமாக்கி அந்த ஒரு பதவிக்காக, அந்த மந்திரி பதவி பீத்திங்கிறதுக்கு பின்னால் ஓடி வராங்க. நீங்களாம் மனிதர்களா? நீங்களாம் நாட்டு மக்களுக்கு சேவை பண்ணியா வந்திருக்கீங்க? திருட்டு அயோக்கியர்கள். உங்களுக்கெல்லாம் எப்போ பார்த்தா பணம் பணம் பணம். அந்த பணம் உங்களுக்கு ஒரு மயிரும் பண்ணாது. சாரி ஃபார் மை வேர்ட்ஸ், பிகாஸ் ஐ திங்க் இந்த லாங்குவேஜ் தான் உங்களுக்கு புரியும்.
நீங்கள் பொய் கேஸு போடுறதுக்கு உங்களுக்கு மனசாட்சி இருக்காது. இந்த பொய் புகார்கள் கொடுப்பீங்க, மிரட்டுவீங்க மக்களை. என் மாதிரி மக்களுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டு மிரட்டுவீங்க. நான் அதுக்கெல்லாம் பயப்படுறதா இல்லை. சாவு ஒரு தடவை தான், ஒரே ஒரு தடவை தான். அந்த சாவு உங்கள் கையில் எனக்கு வரணுன்ட்டு இருந்தால் வரும், என் கையில் உங்களுக்கு வரணும் இருந்தால் வரும். அது ரெண்டும் நடக்கும். என் கடவுள் தான் என்னை பேச சொல்லுகிறார்கள். எனக்கு ஒன்றும் இது பொழுதுபோக்கும் கிடையாது. இதால் நான் 4 காசு சம்பாதிச்சு அதை பெற்று வைர நெக்லஸ் வாங்கி போடுறாலும் கிடையாது. ஆனால் இன்றைக்கு அடிச்சது பொருளாதார பிரச்சனை. மக்கள் எல்லாம் வாங்கினீங்களாடா 1000 2000 ஃப்ரீயாக. இன்றைக்கு அதை யார் அதை கட்டப்பார்? இது நம்ம விலைவாசி ஏறப்போகுது, டாக்ஸ் ஏறப்போகுது, இவி பில் ஏறப்போகுது, ரோட் டாக்ஸ் ஏறப்போகுது, டோல்கேட் டாக்ஸ் ஏறப்போகுது. இது யாரால்? நீங்கள் வாங்கின அந்த பிச்சை காசால் தான். தேவையா? வேண்டான்னு ஒரு பெண்மணி சொல்லிச்சா, ஒரு பெண்மணி வேண்டான்னு என்று. நான் அதை வாங்கலை, எனக்கு வேண்டாம். நான் தான் முதல் கேஸ் இதே சப்சிடியே வேணான்னு சொல்லி அந்த ஏஜென்சியில் இவங்கெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாலேயே நான் சொல்லியாச்சு. எனக்கு தேவையில்லை. நான் கஷ்டப்பட்டு வேலை செய்வேன், அதுக்கு வேண்டிய செலவு பண்ணுவேன். வீண் செலவு ஆடம்பரம் எல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் ஒரு சிறு மூஞ்சி தான். எனக்கு கோவம் நான் என்ன செய்கிறேன் என்ன பேசுகிறேன் எனக்கே தெரியாது. அந்த காலியனில் ஏறிடும். அவள் பேச ஆரம்பிப்பான். அவள் சொல்கிறா, கீதா இவங்கெல்லாம் அழிய வேண்டியவங்க தான், இவங்களுக்காக நீ சாமி கும்பிடாது. நான் சாமி கும்பிடுறது நல்லவர்களுக்கு தான். நான் முதல்லலாம் கும்பிடுவேன், உலகமே நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு நாள் கிருஷ்ணர் என்கிட்ட சொன்னார், நீ எதுக்கு இவனுங்களுக்கெல்லாம் கும்பிடுற? இது உன்னோட வேலை கிடையாது, நல்லவர்களுக்கு மட்டும் நீ கும்பிடு. அன்றையிலேருந்து நான் தான் செய்கிறேன். அதில் மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் யாரெல்லாம் இந்த காணொலி பார்க்குறீங்களோ, இந்த பொருளாதாரம் ரொம்ப மோசமான ஒரு சிச்சுவேஷன் வருது, இக்கட்டான நிலை ஆல் இந்தியாவிலையும் வேர்ல்டு ஓவரும். வீண் செலவு பண்ணாதீர்கள், தேவையில்லாமல் ஊர் சுத்தாதீர்கள். இந்த சினிமா இதெல்லாம் தேவையில்லை. அதனால் உங்களுக்கு யாருக்குமே சோறு வரப்போகிறதில்லை. நீங்கள் விவசாயம் போய் பண்ணுங்கள், விவசாயிகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். சாப்பாடு பற்றாக்குறை வந்துச்சுன்னா நீங்கள்லாம் பட்னி போக போகிறீங்க. there will be poverty. இன்னைக்கு விவசாயம் செய்யறதுக்கு வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இல்லை. கோவிட் டைமில் அட்லீஸ்ட் அக்ரிகல்ச்சரஸால் நம்ம நாடு காப்பாற்றப்பட்டது. ஆனால் இன்றைக்கு இருக்க சூழ்நிலையில் விவசாயமே ஒரு இக்கட்டான நிலையில் இருக்க போகிறது. ஆகையால் இந்த சோம்பேறி மக்கள் யாரெல்லாம் இந்த அதிமுக கவர்மெண்ட், திமுக கவர்மெண்ட் ப்ளஸ் இந்த விஜயை நம்பி ஓட் போட்ட நிறைய முட்டாள்கள், தற்குறிகள், நீங்கள் எல்லாரும் கஷ்டப்பட போகிறீங்க. நான் அதை பார்ப்பேன். ஏன்னா என்னை பொறுத்தவரையிலும் யார் ஒருவன் நாட்டுக்காக துரோகம் பண்ணி துரோகிகளை தேர்ந்தெடுக்கிறானுங்களோ, அந்த பாவத்தில் பங்கெடுக்கிறாங்களோ, அவங்களெல்லாம் கஷ்டப்படணும், அனுபவிக்கணும். இது ஒரு இக்கட்டான காலகட்டம். மக்கள் பொறுப்பாக இருங்கள். நல்லவர்களுக்கு நான் மட்டும் அந்த அட்வைஸ் கொடுக்குறேன். யங்ஸ்டர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் சில்ட்ரன், இந்த சினிமாக்காரங்களை பின்னாலேயோ அரசியல்வாதிகளை நம்பி உங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொள்ளாதீர்கள். இது ரொம்ப இக்கட்டான ஒரு காலகட்டம். நேற்று எங்கள் வாட்ச்மேன் பொண்ணு, எங்கள் வாட்ச்மேன் லேடி, சும்மா நாங்களாம் பேசிட்டோம், யார் யாருக்கு ஓட் போட்டிங்க. அப்போ அந்த பிள்ளை சொல்லிச்சு, நான் அதிமுக ஓட் போட்டேன், ஆனால் எனக்கு விஜய் பிடிக்கும். அது விஜய் என்ன பிடிக்கும்? அவன் என்ன பெரிய சினிமாக்காரன் சொல்லி நீ போய் முத்தம் கொடுக்க போறியா, இல்லாட்டா அவனோட போய் படுக்க போறியா? ரெண்டும் கிடையாது இல்லையா? என்ன பிடிக்கும்? அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது. யாரை பிடிக்கும்னால் ஒரு நல்லா நடிக்கிறவன், ஒரு நல்லது சொல்கிறவன் பிடிக்கலாம். ஆனால் இவனே அங்கே கூத்து தான் பண்ணுறான். இந்த சிகரெட் இப்படி அடிக்குது, ரஜினிகாந்த், ஆல் ஆஃப் தம் தே டீச் ஒன்லி ராங் திங்ஸ் டு தி யங்கர் ஜெனரேஷன். அப்போ அவனே அவன் பொண்டாட்டியை விட்டு போட்டு குழந்தை குட்டியை விட்டு போட்டு அவன் என்ன ஒரு நல்லவன், என்னது அதில் பிடிக்கிறதுக்கு இருக்குது? அவன் மூஞ்சி மார்க்கெட்டான பெரிய பேரழகனா? அதுவும் கிடையாது, ரெண்டும் கிடையாது. அப்போ நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்களோ
அந்த பாவத்தை அனுபவிப்பீர்கள். அப்போ வந்து லாட் ஆஃப் பீப்புள் சே எனக்கு விஜய் பிடிக்கும். என்ன பிடிக்கும் அவனில்? அவன் மூஞ்சி மோகிற கட்டையா, இல்லாட்டி வேறு என்ன இருந்தான்? அவன் என்ன உங்களுக்கு என்ன பண்ணிட்டானா? சேவை பண்ணிட்டானா? இல்லாட்டி ஒரு 10,000 குழந்தைங்கள படிக்க வச்சுட்டானா? எதுவுமே கிடையாது. நீங்கள் ஓட் போட்ட மக்கள் அவனை எப்பவும் சந்திக்க முடியாது. இதுதான் உண்மையான நிலை. நீங்கள் பார்க்கலாம், அந்த 2-3 மாதமாக அந்த மாற்றுத்திறனாளி அந்த பெண் பாவம் அவன் வீட்டு முன்னால் உட்காந்து ஒரு பெட்டிஷன் கொடுக்குறதுக்கு அவனுக்கு டைம் இல்லை அதை வாங்குறதுக்கு. அப்போ எப்பேற்பட்டவனே நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அதை பார்த்தும் நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கீங்கன்னால் யார் யார் இந்த அயோக்கியர்களை ஊழல்வாதிகளை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்களோ அந்த மக்களும் கஷ்டப்படணும், அவதிப்படணும். அன்றைக்கு தான் உங்களுக்கு நல்லது கெட்டதோட வித்தியாசம் தெரியும். நன்றி.